இது அறா வழி 2 வழியும் பஸ். ஏய் ஆத்தே எத்த தண்டி பண்ணி ஏய் புது விருந்தாளி ஏய் ஆத்தே உள்ளே ஓடுது கொம்பா ஒன்றமோட டபுள் சைஸில் இருக்கிற ஓயிடுச்சா உள்ள பார்த்துக்க. ஏய் ஆத்தே இங்கே எடுக்கிறா எத்த தண்டி பண்ணி எதுக்கு தள்ளி வாங்கிடே தண்ணிக்கு வரேன் தானிக்கு தாங்க அந்த நிற்கிதா. ஹாய் ஹலோ நம்ம இப்போ பிளானை மாற்றிடா எல்லாம் நிற்கிறாங்க. ஐயா ஆத்தே பிளானை மாற்றி ரூட்டை கிளம்பிவிடா எத்தோ தண்டி நிற்கிது ஓடுதா இந்த ஓடுதாக்கா. ஓய் புடியே இந்த வரேன் புடியே எத்தனை 1 2 3 யாத்தே ஃபேமிலியில் வெக்கேஷன் வந்துருக்கீங்களா பாரு யாத்து நீஸ் குட்டியே. யாத்தே சில்வா பாடுறா எத்த தண்டி இருக்காயிட்டு புடியே ஆத்தே இன்றைக்கி போக மாட்டாங்க எனக்கு தெரியல. ஒரு பிளானை மாற்றிட்டாங்க. ஏய் ரைட்டில் டிக்கெட் போட்டு திரும்பிடா அட பாவிலா. இந்த வீடியோ எப்போ எடுத்துன்னு கேட்டிங்கன்னா நேற்று சாயந்தரம் நம்ம மேய்ச்சிட்டு அப்படியே நம்ம தோட்டத்தை பக்கம் போய்க்கிறோம்ல போகிற வழியில் எந்த குறுக்கில் மழை நாரிய தண்ணி நாரி எதுவும் வரக்கூடாது ஆத்தா அப்படின்னு எடுத்து போக 2 அகட்டு 3 4 பண்டிகை எந்திரிச்சிட்டு வராங்கடா மாப்பிள எப்படியா இருக்கிறது நம்ம கொம்மை பார்த்துட்டா என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது கருப்பாக இருக்குது மொத்தமாக நிற்கிது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நின்றுச்சுக்க. அப்புறம் அதுவாக சவுண்டு விட்டு விசில் அடித்து கடற்கடன்னு ஓடிடுச்சு. ஒரு 3 4 பண்ணி தான் மறுபடியும் பண்டிகைகள் எல்லாம் வெக்கேஷனுக்கு முடிஞ்சு திருப்பி நம்ம ஊருக்கு அப்படியே கூட்டமாக வந்துருச்சுங்க. நிறையா பண்ணியிருங்க. அந்த புக்கெல்லாம் புதரு அந்த பாதையில் சாயந்தரம் வந்தோம் சவுண்டு கத்திக்கிட்டு இவன் கத்திக்கிட்டே வரணும். நான் கத்திக்கிட்டே வருவேன் இல்லாட்டின்னு வச்சுக்க பண்ணி வழியில் நிற்க பம்பா நேரத்தில் போக மாட்டேட்டுச்சுக்க. அப்புறம் அதான் சவுண்டு விடுறேன். அப்புறம் போச்சு முதல் தடவை உள்ளே போச்சு வீடியோ எடுக்கும்போது. திருப்பி நான் வீடியோ எடுக்கல திருப்பி பார்க்குறேன் அங்கே நின்றுச்சு. நம்ம ஆடலை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு சவுண்டு விட்டேன் அப்புறம் கிளம்பிருச்சு. ஏன்னா பண்ணி சாயந்தரம் நேரமாக ரொம்ப உஷாராக இருக்கணும். ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். வாங்க பயணத்தை ஆரம்பிப்போவா. நெத்து திண்டு ஓவட்டி போச்சா வாய் வலிச்சு போச்சா அது அவ்வளோதான். நேற்றுங்கிட்ட காற்று அடிச்சிச்சு நல்லா நெத்துருச்சு. இப்போ பூவை பறக்கிருக்காங்க நல்லா பூவாக இருக்குங்க. ஒருத்தர் முட்டி போட்டு ராவுறானே இது மோதிரத்தை போட்டானே கீழே எலி மகனே தானே விட்டு பேரா அது பூவை ராவுறாங்க. வாங்க நண்டு பேத்தியே எப்படி இருக்கீங்க ஹவாரியோ பாரு விரட்டிக்கிறியா மூச்சு போய் வாட்டு பொய்யோ கொலையா கொடுறேன் வரண்டா ரொம்ப வாடா ஹீரோ எங்கடா இருக்கீங்க வார மலையா கொடுறேன் விட்றா வந்துட்டான்டா வந்து பாரு அவனை ஒதுக்கிடுவாங்க முட்டை போகிறான்டா வந்தேன் முட்டினான்டா பிடித்தான் ஓகே தப்பிச்சிட்டான். நில்லு இப்போ நில்றே ஆம்பளை நில்றா போடுறா இன்னும் விட மாட்டேன். கொம்பா நீ அசால் ரெண்டுக்கு இருக்க வரேன் மாட்டேன் இப்போ நின்ட்டான் தேவையாடா தொட்டு போடுறான் நின்ட்டான் ஒரு புட்டியாண்டா அம்புட்டு தாண்டி தூக்கி போட்டுவேன் அவனோட கொம்பு அவரு தொடைக்கிட்டலாம் கிழிச்சு போடும் மோசமானது. வாயோட மேய விட மாட்டான் ஊமச்சியை நீங்களும் மேய மாட்டேங்க ஒழுங்கா மேய பாருங்கள். பாதி வேறு தான் இருக்கேன் பாதி வேறு காணமே. வாடா சின்ன மாப்பிள்ள எப்படியா இருக்க ஹவ்வாயோ இப்போ தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நம்ம எலியை வெட்டிக்கிருக்கானா இப்படி நிம்மதியாக மேய விட மாட்டாங்க. பசி எடுக்கிற வரைக்கும் இருக்கிறாடெல்லாம் வெட்டிட்டுருவாங்க. என்னடா முக்கியமான ஜீவராசிலாம் காணவில்லையே. பூச்சி காக்கா பூச்சி பைலட் பாபி வாங்க ஓடியாதா எங்கே உங்கள் மம்மியை காண பழுனே அவள் தான் ஓடி போயிடுறாங்க என்கிட்ட. பழுனே பய உள்ள எங்கிட்டாவது கூட்டத்தை மட்டும் விட்டுட்டு வெளியே ஓடி போயிடாத வாங்க ஓடியா யார் ஜப்பான் பொம்மையா வர்றது ஆள் முகமே மாறி போச்சுங்க. இந்த ஒரு வாரத்தில் வெயில் அடிக்க அப்படியே முகம் மாறி போச்சு. முடியலை வந்து வச்சு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு முடி மாறிடுச்சு. அவள் தங்கச்சி எப்படி இருக்கான்னு தெரியல அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சமாக மாறுது. பர்பூல் கலரில் இருந்தாங்க கலர் மாறிடுச்சு. பாப்பா அவள் எப்படி இருக்கான்னு தெரியல அவளை காணவே. முத்தலைக்கு தர்றேன் என்கிட்ட கையில் எடுத்துக்க உனக்கு ஒன்று எடுத்துக்க மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் அவர்த்தியா சப்பானே நீயும் எடுத்துக்க. ஏன்னாம்மா அவளுக்கு பழக்கம் இல்லை இவளுக்காவது பழக்கம் இருக்குது. தின்றேன் வாடா தின்றேன் இங்கே நிற்கிறது நம்ம டோக்கியோ தானே. டோக்கியோ இத்தனை நாள் டோக்கியோ பார்த்தா தெரில நானே இத்தனை நாள் பார்க்கல அந்த முடி இவளுக்கு ஊற்றுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இவளுக்கு ஊற்றுடணும். அவ்வளோ மாதிரி நல்லா வந்துச்சு அவளுக்கு தான் நல்லா அக்கா கொஞ்சம் தேர்ந்துட்டா. இப்போ என்ன தெரில இன்னும் கொஞ்சம் அந்த முடி இருக்கே பார்ப்போம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வெயில் அடிக்க அந்த பழைய முடியெல்லாம் செத்து புழுவெல்லாம் செத்து அழகாக அப்படியே மாறுதுங்க. டோக்கியோ நீ கலர் மாற்றிட்டேன் டோக்கியோ. ஆடு நல்லா வளர ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் கொஞ்சம் நல்லா சத்தான புல் பண்ண முறைண்டா வளர்க்குனா வகை வகையாக புல் இருக்குங்க. ஏகப்பட்ட புல் போட்டுக்குங்க வெளி மசாலா அது இதுன்னு அகத்தி இருக்குது இந்த சவுண்டில் எல்லாமே இருக்குது. அது வளர்த்து போட்டுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். மேய்ச்சல் முறை நல்லா இந்த விவசாய பக்கத்தில் ஏரியாவில் மேய்க்கணும். இப்போ நான் மேய்க்கிறேன் பாரு இப்படி மேய்க்கிறது தப்பு. இதெல்லாம் பட்டை கடிச்சா ஆடு தேராது. எனக்கு செட் ஆகிடுச்சு இந்த மேட்சை மேயும் சாயந்தரம் போய் நம்ம தோட்டத்தில் மேய்ச்சா அப்படியே பச்சை பசைன்னு விட்டுருவேன். அந்த பச்சையில் போய் மேயும் அதனால் சாயந்தரம் ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக இதிலே போட்டுறேன். இந்த மாதிரி மேய்க்கக்கூடாது. ஆனால் எனக்கு செட் ஆகிடுச்சு அது எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஆடு நல்லா வளரணுமா மேய்ச்சல்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா காலையில் ஒரு மேட்ச் 2 மணி நேரம் நல்லா தோட்ட சைடில் போய் விட்டுவாங்க. நல்லா பச்சை பசையும் நல்லா ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரம் அதே போல் விட்டுருங்க மதியம் ரெஸ்ட் கொடுத்துங்க. எனக்குன்னா ஒரே ஃபுல்லு இதே தான். அதே போல் தண்ணி வைக்கணும்டா முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்ல நான் கம்மங்கூழ் தண்ணி வைக்கிறேன். நம்ம ஒரு நண்பர் தூத்துக்குடிலேருந்து ஒரு ஆள் எப்பயும் பேசுவாப்பில்ல என்னோடய வயசு தான் இருக்கும். அவர் எப்படி வைக்கிறாருன்னா மக்காச்சோளம் இருக்குல்ல அப்படியே தோட்டத்தில் வளைஞ்சு எடுத்து வச்சுக்கிறாரு. கம்பு அப்படியே 2 சரிசமமாக அதை கிலோ கணக்கில் போட்டு 2 ஒன்லி மிக்ஸி ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சி அதை தவிடு மாதிரி ஆக்கி அப்படி தண்ணிக்குள்ளே அப்படியே டப்பால் அளவு போட்டு தண்ணியை குடிக்க வைக்கிறாரு. நான் அப்படியே குடிக்கிட்டேன். எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஆனால் அவர் குடிக்கிறாரு அவங்க ஆடுகளை கரெக்டாக அந்த தண்ணி குடிச்சு ஆடு வெயிட்டே இருந்த மாதிரி இருக்கும்.
நல்லா அந்த வெயிலுக்கு சூடுக்கு கம்பு குழுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஆடு நல்லா தண்ணி மாதிரி தண்ணியை குடிக்கும், நல்லா ஆடு நல்லா மேய்ச்சலுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி வச்சு பாருங்க, நல்லா சத்தான இந்த தண்ணிக்குள்ளே கலந்து இந்த ஆட்டுக்குள்ளே இப்போ குச்சி பினாக்கு வைக்கிறாங்க. ஆட்டுக்குன்னு ஒரு குச்சி பிறகு மாட்டுக்கு ஒரு குச்சி பினாக்கு இருக்குன்றாங்க. நான் அது கேள்விப்பட்டதில் ஆடு வச்சதே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். நான் கம்பங்கூழ் வைப்பேன், வேறு என்ன வைப்பேன், சோறு ஆக்கி போடுறது கிடையாது. சில பேர் சோறு ஆக்கி போடுறாங்க, அது நல்லா இருக்கும் பார்க்கும்போது. நான் சீக்கிரம் பல்லு போயிருங்க ஆடுகளுக்கு, தாய் ஆடுக்கு. அதை நான் வைக்கிறது இல்லை. வாரு தண்டி டைனோசரை நம்ம நண்டு ஒருத்தர் டைனோசரை எல்லாத்தையும் முட்டுறா. நம்ம ஸ்கைபால் தெனாவட்டு நண்டைத்தான் முட்ட முடியல. 3 பேர் ஏற்று நின்றுவாங்க. நண்டு திட்டி ஆடை பறந்து பாரு தவிதை முட்டுற நண்டு ஏன் அவளுக்கு வந்ததை பிடிக்க மாட்டேங்குது நம்ம நண்டு. நீ எதுக்கு இங்கே வந்த? எங்களுக்கே புல்லு தட்டுப்பாடு இருக்குது, நீ வேறு வரட்ட நண்டு. பரவாயில்ல நண்டு, ஆள் பார்க்க சின்னதாக இருந்தாலும் திட்டி ஆளை போய் முட்டுதாங்க பறந்து. நம்ம ஓமச்சி கூட பயந்துக்கு டைனோசர் பயந்துக்கிட்டு முட்டு வாங்கி தனியாக போயிடுவா. நம்ம கச்சா அப்படியே போயிடுவா. அந்த ஸ்கைபால் தெனாவட்டுலாம் சும்மா ஏற்று முட்டும். நண்டு அதில் நல்லா முட்டுங்க, நெத்தி போட்டு பயந்துடும். நெத்தி போட்டு கொம்பு உடஞ்சி வச்சா நல்லா இல்லை. நண்டு கொஞ்சம் அந்த பழைய ரத்தம் இருக்குது பயவிலிக்கு. அடிச்சுலே இவளுக்கு அந்த கழுத்து பருவு அந்த இருக்கிற இடம் முடி முளைச்சிச்சான்னு தெரிலங்க. இந்த பக்கமாக தருக்குறேங்க இந்த லைட்டாக கருப்பாக தெரியுது அந்த இடத்துல. அவங்களுக்கு இன்னொன்று தாங்க இருந்துச்சு, அப்படியே அசைப்பாட விடாமல் பண்ணுச்சு. இப்போ தான் லைட்டாக முடி முளைக்குது. எப்படி அசையும் போட முடியாது, மேய முடியாது. இந்த மாதிரி கெராயெல்லாம் பிடிச்சி எப்படி அப்படி பிடிச்சி இழுக்கவே முடியாது, அந்தளவுக்கு வாய் வலிக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ஞ்சு அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்குது பயவில்லைக்கு. என்னன்னு தெரில, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு. அதான் பயவுள்ள செய்வனு வச்சிட்டாங்க. வெட்ட சொல்லி செய்வனு எடுக்கிறோம். நம்மையே கண்ணு போய் சின்ன பிள்ளைல அழகாக இருந்தா அதே மாதிரி தான் இருக்கு. உனக்கு மட்டும் எப்படி கன்னத்தில் 2 பொட்டு இருக்குதா? இங்கிட்டா என்ன வச்சுக்கிட்டா முட்டெல்லாம் மாட்டேன் கண்ணுமையே. இதனால உள்ள முட்டுறதெல்லாம் தலையை வளைக்கிறாங்க மாதிரி. கண்ணு டிசைனை பற்றியா வேற உனக்கும் மொசை தான் கன்னத்தில் பெரிய மை வச்சுருக்கு. தெனாவட்டோட பிள்ளைகளை யாரும் கேட்டிருந்தீங்க, அது நான் ஏற்கனவே காட்ஸ் விளாக்குன்னு சொல்லி ஒரு பழைய வீடியோ போட்டுப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சால் கொடுக்குறேன், வந்தால் போய் பாருங்கள். திருப்பி மறுபடியும் எல்லா ஆடுகளை பற்றியோ பிள்ளைகளோ ஒரு ரவுண்டு குட்டி வீடியோ போடணும். அது தனியாக போடணுங்க, ஏன்னா தனியாக மெனக்கட்டு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு ஆளாக கேட்குறீங்க, தனித்தனியாக சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. ஒரே வீடியோவில் சொல்லிட்டா உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். ஸ்கைபால் பிள்ளை யார், தென்னாவட்டு பிள்ளைகள் யார், டைனோசர் வகை, ஓமச்சி வகை எல்லாத்தையும் பிரித்து போட்டோம்னா உங்களுக்கு அழகாக அது புரிஞ்சிடும். அதை நான் தனியாக எடுத்து போடுறேன். இப்போதைக்கு அந்த பழைய வீடியோவில் காட்ஸ் விளாக்குன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இருக்கால தெனா வெட்டு உன்னோட வம்சம்லாம் தங்கிட்ட 2-3 அங்கோன்னு இந்த காலில் எக்கு போட்டு இருக்குது, இந்த அங்கோன்னு தனியாக நின்றுருக்கு. இது நம்ம ஸ்கைபால் இருக்கும் பூச்சி. உங்களை தனியாக சொல்லணும்னா மோனிகா, மோனிகா எப்படி இருக்கிறா, ஹவ் ஆர் யூ? என்ன வித்தியாசமாக பார்க்குற? இந்த இனத்தை திண்டு வகை நிறையா போகுது இந்த இலையா. வாங்க முடியா, எங்கள் ஊர் தெரியாமல் பாரு. இவனு இந்த தெனாவட்டு பேரா வாங்க அப்படியா. இங்கிட்ட ஒரு பள்ளம் இருந்துச்சு, உங்களாம் இருக்கா? ஒரு காலத்தில் எறும்பு மாட்டெலாம் தண்ணிக்குள்ளே மலிச்சு தவி விளாண்டுக்கிருச்சுல. அந்த பள்ளத்தெல்லாம் தண்ணி இருக்காது, இப்போல்லாம் காஞ்சி கருவாடாக இருக்கும். இருந்தாலும் போய் பார்ப்போம், பசங்க நேரம் அங்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அந்த பாதி பேர் அந்த மரத்தில் நிற்கிறாங்க. ரெடி 3 நாள் கழிச்சு கரை பக்கம் வந்துட்டோம். ஆனால் அந்த பக்கம் கொடி லைட்டாக தெரியுதாங்க வேற. ஆனால் அங்கிட்ட கொடி லைட்டாக தெரியுதுங்க. இருந்தாலும் முள் ரொம்ப பழச்சிருச்சு. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு கரை பக்கம் போக மாட்டாங்க. இவங்க அப்படியே சுற்றி அப்படியே வந்துடுவாங்க. ஒருத்தனை பாரு, கம்மா பக்கம் வந்ததாப்பா கால் 2 காலில் நிற்கிறாங்க. கரெக்டாக சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்டா ஒன்றும் செய்ய மாட்டேன்டா. பரவாயில்ல, கரெக்டாக அந்த கால் நின்று பழகிட்டாங்க. பண்ண மரம் சொல்லி கொடுத்துட்டாளா அவங்க சித்தி, கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டா. டெம்பராக நின்று பழகிட்டான், நல்லா ட்ரைனிங் எடுத்து போயவில்லை. இப்படி நெடுபடியாக நிற்கதாங்க கெடா கொஞ்சம் நீளமாகும். பார்ப்போம். ஆனால் தண்ணி கொஞ்சம் சிறுத்து குடிக்கணுவே. தண்ணி கம்மியாக கொடுத்தாத்தான் கெடா நீளம் வரும். பார்ப்போம், போக தெரிஞ்சுருங்க. 2 பல்லு போட்டு அதுக்கு ஒரு 5 மாதம் கழிச்சு தான் அதோட வளர்ச்சி, ஒரிஜினல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சப்போ போக தான் தெரியும். நம்ம கொம்பனெல்லாம் சொல்ல தேவையில்லைங்க. அவன் எப்படிலாம் தண்ணி குடித்தா சரி, எப்பவுமே குடித்தாலும் குடிக்கலாட்டி வயலில் எக்கு போட்டிருக்கான். ஏன்னா உடம்பு சின்ன பிள்ளைந்து தூக்கி பழகிட்டான். அப்படி தூக்கி போனாலும் கரெக்டாக இருக்கான். மூலி கூட அப்பப்போ தூக்கியாக ஒரு நாள் தூக்க மாட்டேன். அந்த கேம்பு தண்ணி இருக்குன்னு நினச்சி பழைய நாவத்துக்கு போகிறாங்க. இந்த பொல்ல தாங்க அது எப்படி மாறி போச்சு. தண்ணிலாம் இல்லை, இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு தண்ணி நிற்குமா? தண்ணி ஒன்றுமே இல்லை, நேரம் அந்த பள்ளத்துக்கு தான் வராங்க. பழைய நாவத்துக்கு பண்ணி என்னடா இங்கேருந்து தண்ணியாக காணாதுல கிடக்கு வளங்க, கொஞ்சோண்டு கிடக்கு. அதுவும் லைட்டாக கலங்கி போய் கிடக்கு. ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் கிடக்குங்க. பண்ணி உழப்பிருக்கேன்தா, ரொம்ப இதாக இருக்குது. தண்ணியை குடிக்க விட ஒரே கிணத்து தண்ணி விட்டுருவோம். இங்கே குடித்தா என்ன வேஸ்ட்டாக போகும். வேணா கால் மாட்டிக்கிட்டு போங்க. தண்ணியை பாருங்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது. எம்புட்டு தண்ணி கிடந்துச்சு பாருங்க. தடி அர்த்தம் அப்படியே சகதியாக உழப்பி பண்ணிலாம் உழப்பிருக்காங்க தெரியுதா. உழப்பிருக்கு, வேணா தண்ணியை குடிக்கணும். ஓடு வேணாம் திரும்ப கோக்கோ தண்ணி வேணாம், ஒரே கிணத்து தண்ணி குடிப்போம். நேற்று மாதிரி அடே சகதிக்குள்ளே மாட்டினேன் நம்ம டைனோசர் இருப்பாங்க. அதே மாதிரி நீ மாட்டுறத போ. வரேன் உங்களுக்கு, நீ ஏற்கனவே மாட்டுக்கு தெரியுமா? போடு இங்கிட்டு மூடு. ஒரு காலத்தில் இந்த தண்ணிக்குள்ளே எம்புட்டு எருமாடு போன வருஷம் அப்படி மலிச்சு அவளுக்கு கிபி 2024 ஆண்டு தான். அப்போ நல்லா இருந்துச்சு, ஒரு 20-30 கிட்ட இருக்கும். நல்லா இருந்துச்சு. அப்படி தண்ணி இருந்துச்சுங்க. இந்த ஒரு தண்ணி தான் நல்லா மணல் தண்ணி.
ஆனால் உள்ளே இந்த வெயில் காலத்தில் உள்ளே போய் ஆடு நின்று குடிச்சிட கால் மாட்டிக்கிற எடுக்க முடியாது. ரொம்ப சிரமம். மாடெல்லாம் உள்ளே நின்றுச்சுன்னா எடுக்க முடியாது. நிறைய தடவை மாடெல்லாம் சிக்கிருக்கு. அப்புறம் போட்டு கயிறை போட்டு இழுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் மணல் அப்படியே ஒட்டிக்கிருங்க, டபக்குன்னு கால் ஒட்டிக்கிறோம். ரொம்ப மோசமான பொருள். ஆனால் தண்ணி இருக்கும்போது சுத்தமான தண்ணியாக இருக்கும், நல்லா நீட்டாக அழுக்கலாம் தண்ணியை. இப்போ குறைஞ்சிச்சு, மழை வெஞ்சாச்சும் வந்துடும். இந்த சித்திரை மாதம் மழை வெஞ்சுன்னா சூப்பராக தண்ணி கூடிடும். செம்பரி ஆடு நல்லா புல் கிடக்கா போலடா. அந்த பக்கம் நம்ம வந்து ரொம்ப நாளாச்சு. விட்டு இங்கே வாரு விட்டு புல் நல்லா கிடக்கு. நல்லா நடுக்கால புல், சாணி புல் எல்லாமே ஒன்றா கலந்துருக்கு. தலைக்கு மேலே இங்கே வரு நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. டா 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 ஓடி ஓடி இந்தா இந்தா செம்பரி ஆடு இங்கே வரா, கீழே விழுந்து வர்றா, நிறையா இடக்க வரா. இந்தா 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 கொத்து கொத்தாக பழுதுனே கரடி ஓடியா 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 இங்கே வரு. நெத்தப்போர் காய், நல்ல காய். இந்தா இங்கே வரு, இதை வரு. ஏன் ஆத்தே பார்க்கல எங்கே வேணே. தின்னு நல்லதான், விஷமெல்லாம் ஒன்றும் இல்லை. மோந்து பார்க்குறேன் வயவில் எடுத்துன்னு வரு. இந்தா பழுதுனே பழுதுனே ஓடியா ஓடியா ஓடி இந்தா 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 தின்னு தின்னு. அதெல்லாம் நல்லா தான் தின்னு. வர இம்புட்டு கிடக்கு, யாரும் பார்க்காம போகிறாங்க. தட்டி தட்டி போகிற வாடா வாடா எடுத்துக்க. ஒன்று எடுத்தாலும் நல்லா இனிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு கொத்து கொத்தாக அவளுக்குது. இதை விட்டுட்டு எங்கிட்ட ஓடுறாங்க நிறையா. மேலே அம்புட்டு கிடக்கா, பரவாயில்லையே. அதில் கிடக்கா. இந்தா 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 டைனோசர் இதெல்லாம் பார்க்காம போயிட்டா. டைனோசர் எப்படி டைனோசர் 4 காலில் பாய்ச்சல பறக்கிறாள். இவளுக்கு தான் வந்துதா தின்ட்டாளுங்க. வந்து பாரு, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் 1 2 கிடச்சாலே போதும். பாதி வேணும். குட்டியாம்மா நீ ஓடிக்கிட்டே இரு குட்டியாம்மா. டைனோசர் போயிட்டாளா? வாடா வெள்ள மாட்டா 2 எல்லாம் சிறுவாண்டா ஒரு குரூப் பிரிச்சுக்கிறீங்க. எல்லாம் ஓடிட்டா, டைனோசர் கூட்டி போயிட்டா. வாங்க ஓடியா ஓடியா. இந்த தெனாப்பட்டெல்லாம் காண எத்த திண்டுக்கிட்டாளுங்க. இந்த பனைமரம் இப்போ தாங்க வருது. டைனோசர் மட்டும் இழுத்து ஓடி போச்சுங்க நேரம். நான் எல்லாம் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தீங்களா? சர்ற நெத்துறாவ போகிறீங்க. இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது. இங்கே ஒரு மாப்பிள்ளை வராரு. தற்கரை அந்த கொம்பு பெருசாக போதா. முன்னாடி போகிற எல்லா கடை போயிடுச்சு. இது ஒன்று தான் கடைசியில் வருது. இது எத்தனை பல்லுன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக பழகுங்க. பேட்டு யார் நம்ம பேட்மேன் மாதிரியே இருக்கேன். பேட்மேன் இல்லையா, இது வேறு குட்டியா. முடியா முடியா முடியா. இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்கார். இப்போ ஒரு கூட்டத்துக்கு ஓடி போயிரு. நாங்கள் வேறு பக்கம் போகிறோம், நீ வேறு பக்கம். என்னாச்சு உன் காலுக்கு நடக்க முடியல முழுக்குச்சு? ஏத்தே என்ன எப்படி போய்ப்புற? ஏத்தே பூச்சாலி வராண்டா. இது ஓட்டம் ஓடுறீங்க. அப்போ போட்டு கால் வேகமாக ஓடுது. போங்க போங்க, கூட்டத்தோடு ஓடிடுங்க. அப்புறம் தனியாக விட்டுறாதீங்க, ஓடுங்க. சிச்சு இப்படி ஓடு 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 கூட்டத்தை விட போகிறீங்க. ஏன் யாத்தே சிச்சு ஓடு இப்படியா. ஜெசிகா நீ என்ன வந்தோடனே டெய்லி வந்து இந்த சீட்டை பிடிச்சிக்கிற கரெக்டாக? என்ன வந்தோடனே கால் வலிக்குதோ? பயம் உள்ள நீ என்ன வயசாகிடுச்சு அதுக்குள்ளே? வாங்க ஓடியா எல்லோரும் போவோம். நேற்று மாதிரி போனால் தான் இங்கே என்னட்டா ஒன்றும் தண்ணி ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. இரட்டை சொல்லி கிளம்புதாப்பா. இரட்டை சொல்லி இப்போ தான் காது கேட்குது. டேய் என்னங்கடா சும்மா இருக்க நாளைக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து படுக்க மாட்டேங்க. இப்போ வந்து சீட்டை பிடிச்சாங்க அவ்வளோ எடுக்குவார். நீ மாய்க்கா ஓடியா பொழுவேன். வாங்க போவோம். இன்னும் எங்கே ஸ்கைஃபால் காணா? நண்டு அந்த வந்துட்டா. வேறு ஸ்கைஃபால். வாங்க ஓடியா போகலாமா? லீஸ் குட்டி போகலாமா? தண்ணி கிணத்து நான் பாதி பேர் தான் வரீங்க, மீதி வேறு காணமே. இங்கே இருக்கும் கரெக்டாக வராங்க, இன்னும் பாதி வேறு காணுங்க. இங்கிட்டு இந்த அங்கிட்டு ஒரு மரத்துக்கு போயிடுச்சான்னு தெரில. பிளான் எதுவும் மாற்றிறாங்க. ஓடியா இந்தா இதுக்கு இப்படி வெயிலில் வீம்புக்கு நிற்கிறீங்க. ஏற்றி கடனா கொஞ்சம் நேரம் நல்லா நில்லுங்க. எல்லோரும் வரட்டும். அதுக்குள்ளே நல்லா நின்ட்டாங்க. வந்துக்கிருக்க முத்தலகே அடியே முத்தலகை வந்துட்டா. ஓடி ஒருத்தர் என்ன அவையில வேணா. நீங்கள் மட்டும் பெசல்லாம் பாதையை பிடிச்சிக்கிறீங்க. நான் என்னடா ஆளை காணான்னு பார்க்குறேன். ஓடி புள்ளிமானே மூலி ஒரு ரெட்டை ஓடி போய் கூட்டத்தோடு செய்கிறீங்களா? நீங்கள் மட்டும் ஒரு குரூப் பிரிஞ்சுக்கிறீங்க. நான் காணான்னு தெரிவிக்கிறீங்க. டெய்லியும் பிரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு சிறுவாண்டை மட்டும் போங்க. கரெக்டாக கூட்டத்தோடு சரிங்க. கருத்தவனா? சரி கருத்து சோறு நல்லா காது கேட்குது. ஓடி ஸ்கைப்பாலே உனக்கு முட்டா விடு. ஓடி விட. பா வரி குதிரை. நீ ஏன் அண்ணனடா போட்டு வந்துருக்க? ஓடி கருத்தவன மம்மி அங்கே தான் இருக்கா. வா ஓடியா அங்கிட்ட நெத்தை பறக்கிட்டு வாங்க. இந்த தண்ணியில் குடிக்க விடக்கூடாது இந்த கல்லுக்கடங்களை. ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப அடி தண்ணியாக போயிடுச்சு. பசங்களை அப்படியே சுற்றி கூட்டி போகணுங்க தோட்டத்துக்கு. வாங்க ஓடியா கமான் காய்ஸ். நடுவிலே போய்கிட்டு இருந்தேன் அர்த்தம். ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி ரைட் அண்ட் லெஃப்ட்டை திரும்பி போங்க. நடுவிலே போகிறீங்க. சந்தோஷமாக போங்கடா, ஜாலியாக போங்கடா. தண்ணி குடிக்க போகிறேன் எல்லாம் அழுதுகிட்டு போகிறாங்க. வாங்க ஓடியா வா மூணு ஓட்டம் இல்லை. டைனோசர் மட்டும் தான் சுறுசுறுப்பாக ஓடுறா. ஓடியா சுறுசுறுப்பு இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் வாரு வயசான இப்படி வேகமாக போய்க்கிருக்கா. நீங்கள் மொத்தம் வர ஏல கொம்பரி புள்ள கிளவியாக போகிறீங்க. ஓடி தா தவறால் குடிக்கட்டும். இதில் குடிக்கட்டும். ஓடு தண்ணியை குடிக்க போங்க. தண்ணியை குடிக்க பொறுமையாக குடிப்பா. தண்ணி இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வைப்போமா? போதும் குழுன்னு இருக்குது. வா இந்த பழம் ஓடியா குடி இந்தா இதில் கூடி அதுக்கு அவங்ககிட்ட போகிறாங்க. ஓடியா ஓடியா நேற்று மாதிரி ஒரு முக்கி விட்டாத அவன் அந்த மூஞ்சிக்கிட்டே கழுவி விடு. ரொம்ப இதாக இருக்கா. இங்கே அவனை காணுமே அந்த மூலியை. அவனை காண அவன் தனியாக அந்த போயிட்டான். கரடி நல்லா ஆளுக்கு ஒரு வேப்ப மரம் நல்லா பிடிச்சிக்கிருக்காங்க. நல்லா ஒரு நல்லா பிடிச்சி நல்லா தூங்குங்க. நீங்கள்லாம் அங்கிட்ட ஒரு குரூப் நிற்கிறாங்களே. மூலி சின்ன வளைச்சி சிலுக்கு நெத்தி போட்டு நீலாம் நல்லா படுத்தானே. அங்கிட்டு நம்ம டைனோசரு, அங்கிட்டு ஸ்கைபால் கண்ணுமை எல்லாம் அங்கிட்டு இருக்காங்க. திருசா தெனாவட்டெல்லாம் அங்கிட்டு இருக்காங்க.
மறுபடியும் போய் தண்ணி குடிச்சுங்க போங்க. இந்த கண்ணுமே குடிச்சிக்கிருக்கா. வா 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 குடிச்சுக்க குடிங்க. நல்லா தண்ணி இன்னும் சூடு ஆகாமத்தே இருக்குது. வெயிலே இருந்தாலும் குளுன்னு இருக்குது. குடிங்க. போகிறவங்கள குடிச்சுங்க. கிளம்புவோம். ஏய் இங்கே யார் இருக்கான்னு பாரு. பகாளி இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. பகாளி இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. கட்டி வச்சாச்சு. நீ எங்கிட்ட ஓட போகிற? ஏய் அத்தை ஓடி போகாத. நீ வேறு கையிறத்துக்கு ஓடி போயிடாத. நீ வாட்டுக்கு பேசாமல் ரெஸ்ட் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஃபோனை பார்த்தாலே யாத்தே யாரும் வெட்டுருக்கா சரி இருப்பேன். போன பயப்படுது. பயப்படல பகாளி. இந்த குரலை கேட்டால் ஓடி போயிருக்கேன். ஏய் ஆத்தே வெட்டுருக்கிற வயசில் ஏலியன் தாடா. பகாளி நான் பகாளி இப்படி பயப்படுற பகாளி. யாத்தே 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 பயப்படாத ஒன்றும் இல்லை. பாடு இப்போதான் படத்துக்கு அந்த டிஸ்டர்ப் பண்ண. பாடு சரி பாடு. தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்ட போல். வெறும் சட்டி தான் இருக்க போல். பரவாயில்லையே. தண்ணி உங்களுக்குலாம் நேரத்துக்கு பாரு. பக்கத்தில் சீமா புல். தண்ணி நேரத்துக்கு வந்துடுது. நல்ல நிழல் மட்டை ஏறுது. சாயந்தரம் 6 மணிக்கு போகிறது. பரவாயில்லையே. உங்களுக்கு நல்லா இதாக இருக்கே. இந்த வேலை நல்லா இருக்குது. பயம் இல்லை. இது எப்படி இருக்குங்க? பக்கத்தில் சீமா புல். தண்ணி நேராக வந்துடும். சாப்பாடு இருக்குது. அது பச்சை புல்லுங்க. சீமா புல் இருக்குது. அங்கிட்டு இந்த தனியாக அதுக்கு தரிசு வச்சுருக்காங்க. மாடு மாரி இருக்குது. அதில் அதை கடிச்சிக்கிட்டு இதை கடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக திரிறீங்க. மீதி மாடெல்லாம் கிடம்போடலாம் ஐயப்பா வெயிலே திரியுது. காஞ்ச புல் பட்டை கடிச்சிக்கிட்டு கிடைக்கிற அம்மா தண்ணி சூடோடு போய் குடிக்கணும். ரொம்ப கஷ்டம். 3 மணி வெயில் 12 மணி வெயில் ஆனால் கடிக்கிறாங்க. ஆத்திரியாத்த வாருக்கு அப்படியே கொளுத்தி இருக்குது. முடியா ஏன்னா ஒரு நிலையில் போய் நிற்போம். ஒன்றும் மேய வேணாம். ஏதாவது ஒரு கட்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. எங்கிட்ட பூந்து அங்கிட்டு வெளியே வர்றதுக்கு. வெளியே பூந்து போயிட்டாங்க. முடியா கரோஜே அவள் தான் கடைசியில் வந்தா. பண்ண மரம் நேற்று மாதிரி 2 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. எங்கிட்ட ஒரு பெரிய இடத்துல ஒரு குரூப்பு. அந்த முள்ளுக்குள்ளே ஒரு குரூப் போயிடுச்சுங்க. வரும்போதே எப்படியாவது கண்ணா கட்டிடுறாங்க. மைக் செட் மாயக்கா இந்தா நெத்து இங்கிட்டு வா. கோகோ நீ எடுத்துக்கிறியே. வாரா வந்துன்னு நல்லா நெத்து. அப்படி தின்னு எல்லாம் கடுக்கண்டுது. விதையோடு இருக்குது. அப்படி தின்னு இழுத்துட்டேன் கொம்பை எப்படியா எக்க போட்டு இழுத்துட்டாங்க. அந்த கோடி திங்கன்னு ஆசை. காலும் தங்கச்சி கத்திக்கிட்டே இருக்கீங்க. புளிய மரம் நீ இங்கிட்டிருந்து கத்துறது. அங்கிட்டு பண்ண மரம் அங்கிட்டிருந்து கத்துறது. என்ன நீ கலந்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கிட்டு நடந்துக்கிறீங்க. செம்மரம் செல்வா பாதி பேர் தாண்டா வரீங்க. எங்கிட்டா பாதி பேர் பிரிஞ்சுக்கிறீங்க. மிக்கி நெத்தெல்லாம் இல்லை நடந்த நான் உனக்கு ஒரு இலைண்டு நெத்துன்னு தேடுறாங்க. ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான்டா. இல்லைடா மிக்கி. அங்கே கண்டுக்கிட்டு வர மாட்டேன். ஓடு ஓ மேற்க போ. அங்கிட்டு தான் போயிருக்காங்க. போ நீ மட்டும் தனியாக அங்கிட்டு போகிறேன். கூப்பிடுக்கா ஓடு. எங்கிட்டா ஓடி போயிருக்குங்க. உள்ளே வாங்க. தெனாவட்டு பரம்பரைகளா. தெனாவட்டு குட்டியம்மா முடியா இந்தா வாங்க. எல்லாம் போயிட்டாங்க. கொம்பன்னு எல்லாம் செம்பரேட்டு கூட சேர்ந்துச்சு. மேய்ங்க கொஞ்சம் பசப்பாக தெரியுது. இந்த ஒரு இடம் நல்லா மேய்ங்க. சீக்கிரம் ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் உங்களுக்கு. என்னன்னு தெரில. நம்ம தெனாவட்டு அப்படியே மேய்கிறா படுக்கிறா. போடாமல் இருக்கா என்னன்னு தெரில. அப்படியே சிலையாக நிற்கிறா. விட்டு என்னாச்சு? என்ன நல்லா சுறுசுறுப்பாக இருந்தா என்னாச்சு? தெனாவட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருந்தியே. சுத்தமாக போடாமல் இருக்கா. காதெல்லாம் நல்லாத்தே இருக்குது. என்ன தெனாவட்டு என்னாச்சு? படுத்து எந்திரிக்கிறா. நேற்று இங்கே தாங்க பண்ணி பார்த்தோம். இதுலேருந்து வந்துச்சு. திருப்பி உள்ள அப்படி வெளியே எட்டி பார்த்துச்சு. திருப்பி அப்படி கொடுக்கணும் இதில் ஓடிச்சு. திருப்பி அப்புறம் அவங்கள்ட்ட பற்றி போகிறேன். அதுலேருந்து அங்கிட்டிருந்து நின்றுச்சுங்க. இன்றைக்கி பண்ணி எனக்கு எல்லாமே இந்த இதுக்குள்ளே தாங்க இருக்கும். பண்ணி இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சுங்க பாருங்க. ஒரே அடப்பாக இருக்குது ஃபுல்லாக. அந்த பக்கம் தெரியுதா? இந்த பக்கம் பார்த்தா ஒரே அடப்பாக இருக்குது. பார்ப்போம். எங்கிட்டோ ஆண்டிவிட்டி உசிலம்பட்டி ஏரியா பக்கம் லைட்டாக கும்புறது. மழை வேஞ்சிக்கிருக்கு. நமக்கு வந்தால் நல்லா இருக்கும். இதான் சரியான பருவம். இன்றைக்கி பொழுது எங்கேனே நின்றுவாங்க வளர்க்க. ஏன்னா வரல. நல்லா வெயில் அடிக்கலை. 5 மணியில் 4:30லேருந்து வெயில் அடிக்கலை. இங்கே நின்ட்டாங்க. சரி இங்கே நின்று எங்கேனே பச்சை கோரப்பிள்ளை கடிச்சாலே போதும். சரி நண்பர்களே, மறக்காமல் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லணும். நான் அந்த ஆடு வளச்சரிக்கையை நல்லா வெயிட் பண்ணியாக அந்த ஒரு மக்காச்சோளமும் அந்த கம்பும் சேர்த்துருப்பேன். அது சொல்லியிருப்பேன். அதனால் மக்காச்சோளம் எவ்வளோ போடுறீங்களோ கம்பு அந்த அளவுக்கு போட்டுங்க. நல்லா தவிடு போல் அரைச்சிங்க. அப்படியே நீங்கள் ஆடு கொடுக்கும்போது ரேஷியோ கரெக்டாக கொடுங்க. ரொம்ப கொடுத்தா ஆடு போய் வகுத்தில் அப்படி தங்கிக்கிறோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அடறது விட மாதிரி மக்காச்சோளம் இருக்குது. அதனால் செமிக்காது. தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஒரு டப்பா 10 ஆடுக்குன்னா பல டப்பாவில் தான் தான் போடணும். சின்ன டப்பா அளவு போட்டுங்க. தண்ணிக்குள்ளே போட்டுக்கினா அது ருசியே பார்த்து குடிக்கும். ரொம்ப அதுக்காக ஆடு எத்தனை 10 ஆடு 20 ஆடு அதை பொறுத்து அப்படியே ரேசியாக போட்டுங்க கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை முதல்ல நான் சொல்லணும். அதுக்கு திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கரெக்டாக அந்த ரேசியை படி போடுங்க. அப்படி தான் அந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு சொன்னார். அவங்க பெயிண்ட் அடிக்கிற டப்பா அளவு பெரிய டப்பா இருக்கும். பெயிண்ட் அடிக்கிற டப்பா அந்த அளவு தான் போடுறாங்க. 10-12 தாயாடுக்குள்ளே தான் வச்சுருப்பாருல. அந்த அளவு போடுறாரு. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக ரேசிக்கு அது நல்லா இருக்குது. ரொம்ப அதிகமாக கூட குறை போட்டால் அப்புறம் என் கூட சண்டைக்கு வரக்கூடாது நண்பர்களே. மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டப்புன்னு போய் ஊத ஆரம்பிச்சிடும். ரொம்ப கரெக்டாக போட்டால் கரெக்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தப்பாக போட்டுறாங்க. அதனால் இந்த வீடியோ படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிக்காத லைக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திக்க வரேன். அது மாதிரி உங்களோட விருது விடைபெறுவது நான் உங்கள் வைரம். டைம் பட் வரட்டா அப்பம்மா. see you tomorrow. வாங்க நல்லா இன்னொரு ரவுண்டு. என்ன வயக்காடு போகிறீங்க?